இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ராம்பின் அருகே பேருந்து ட்ரெய்லர் மோதிய விபத்தில் 2 பலி, 37 பேர் காயம். பஹாங் ராம்பினில் இன்று அதிகாலை சுற்றுலா பேருந்தும் ட்ரெய்லரும் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 உயிரிழந்தனர், 37 பேர் காயமுற்றனர். அதிகாலை 1:30 மணி அளவில் பஹாங் முச்சந்தி அருகே ஜாலான் குவாந்தான் செகாமட் சாலையில் அவ்விபத்து ஏற்பட்டது. 2 ஓட்டுநர்கள் உட்பட 39 பயணிகளுடன் வந்து பேருந்து ட்ரெய்லருடன் மோதி சாலை சரிவில் குப்புறு சாய்ந்ததாக ராம்பின் போலீஸ் கூறியது. தெலங்கானாவில் நிகழ்வொன்றில் பங்கேற்பதற்காக மலாக்கா ஜெராம் மஸ்ஜித் தானா தேசிய பள்ளியை சேர்ந்த ஆசிரியர்கள் மற்றும் அவர்களின் பிள்ளைகளை அந்த சுற்றுலா பேருந்து ஏற்றியிருந்தது. மரணமடைந்த 2வரில் ஒருவர் ஆசிரியர், மற்றொருவர் 2வது ஓட்டுநர் ஆவார். விபத்தின் போது இருட்டு என்பதால் பஹாங் முச்சந்தியில் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து ஓட்டுநர் இரும்பு கம்பிகளை ஏற்றியிருந்த ட்ரெய்லருடன் மோதியது தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மரணமடைந்தவர்கள் அடையாளம் காணப்பட்டு வரும் வேளை காயமடைந்தோர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். ஜொஹூரில் சர்ச்சையில் சிக்கிய குடியுரிமை விளக்க கூட்டம் அதிரடி ரத்து. ஜொஹூர் ஸ்துலாங் சட்டமன்ற மக்கள் சேவை மையம் ஏற்பாட்டிலான குடியுரிமை விளக்க கூட்டம் அதிரடியாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஜூன் 30ஆம் தேதி நடைபெறவிருந்த அந்நிகழ்வு சர்ச்சையாகி பொதுமக்களின் கண்டனங்களை பெற்றதால் வேறு வழியின்றி ரத்து செய்யப்பட்டதாக அத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஆண்ட்ரியூ சேகா எங் கூறினார். பெற்றோர்களின் கவனக்குறைவு உள்ளிட்ட காரணங்களால் பிறப்பு பத்திரம் அல்லது குடியுரிமை கிடைக்காமல் போகும் பிரச்சினைகள் அலசி தீர்வு காணவே அக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அதுபோன்ற பிரச்சனையில் சிக்கியிருப்போர் எந்தெந்த காரணங்களை பூர்த்தி செய்ய வேண்டும், எந்தெந்த அரசு அலுவலகங்களை நாட வேண்டும் என்பன போன்ற தகவல்கள் அதில் மக்களுக்கு வழங்கப்படவிருக்கின்றன. ஆனால் நிகழ்வின் போஸ்டர், குறிப்பாக அதில் இடம்பெற்றிருந்த தலைப்பு வைரலாகி பொதுமக்களிடையே தவறான புரிதலை உண்டாக்கிவிட்டதாக ஆண்ட்ரூ சொன்னார். எனவே நிலைமையை மேலும் மோசமாக்க வேண்டாம் என கருதி அவ்விளக்க கூட்டம் ரத்து செய்யப்பட்டது என்றார் அவர். அந்நிகழ்வின் போஸ்டர் முன்னதாக வைரலாகி ஜொஹூரில் கள்ள குடியேறிகளுக்கு குடியுரிமை வழங்கும் நிகழ்வே அதுவென கண்டனங்கள் குவிந்தன. அந்நிகழ்ச்சியை தடுத்து நிறுத்துமாறு நெட்டிசன்கள் அதிகார தரப்பை வலியுறுத்தியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஜாலான் செராஸ் மேம்பாலத்தில் விரிசல் எதுவும் இல்லை, பொதுப்பணி அமைச்சு உறுதி செய்தது. ஜாலான் செராஸ் அருகே சத்யவங்சா பந்தாய் நெடுஞ்சாலையின் மேம்பாலத்தை தாங்கி பிடிக்கும் கிராஸ் ஹெட்டில் விரிசல் எதுவும் ஏற்படவில்லை. மலேசிய நெடுஞ்சாலை வாரியம் LLM நேற்று முன்தினம் அங்கு பரிசோதனை நடத்தி அதனை உறுதி செய்திருப்பதாக பொதுப்பணித்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. LLM, SPE உள்ளிட்ட தரப்புகள் பரிசோதித்ததில் கிராஸ் ஹெட் பகுதியில் வெடிப்பு போல் தெரிவது உண்மையில் கட்டுமான விரிவாக்கத்தின் அடையாளமாகும். அதாவது முன்பு கான்கிரீட் போடப்பட்ட போது ஏற்பட்ட கருப்பு நிற கோடே என அமைச்சு விளக்கியது. ஆக அந்த நெடுஞ்சாலை பாதிப்படையவில்லை, மாறாக பயணீட்டுக்கு பாதுகாப்பானதே என அமைச்சு கூறியுள்ளது. அங்கு வெடிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுவது குறித்து உடனடி சோதனை நடத்துமாறு LLM மற்றும் SPE உத்தரவிடப்பட்டிருப்பதாக பொதுப்பணி அமைச்சர் அலெக்சாண்டர் நந்தாலிங்கி முன்னதாக கூறியிருந்தார். வாகன மூட்டைகள் பாதுகாப்பு முக்கியம் என அவர் சொன்னார். பலாகோங்கில் சொந்தமாக ரிவர்ஸ் ஆன காருடன் மோட்டார் சைக்கிள்கள் மோதி விபத்து. காரோட்டி ஹேண்ட் பிரேக்கை இழக்க தவறியதால் கார் பின்னால் சென்றதில் 2 மோட்டார் சைக்கிள்கள் விபத்தில் சிக்கின. பேஸ்புக்கில் வைரலாகியுள்ள அச்சம்பவம் ஸ்லாங்கூர் பலகோங்கில் கார் சர்வீஸ் மையம் ஒன்றின் முன்புறம் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. அம்மையத்திற்குள் நுழைந்த வெள்ளை நிற கார் ஓட்டுநர் கதவு திறந்த வாக்கில் கார் நிறுத்தும் இடத்தில் இருந்து ரிவர்ஸ் ஆகி சாலையின் நடுவே போய்விட்டது. 51 வினாடி காணொலியில் அது தெரிகிறது. அப்போது அவ்வழியே அந்த 2 மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் அக்காரை மோதி கீழே விழுந்தனர். அதில் அவர்களுக்கு ஏற்பட்ட காயம் குறித்து உறுதியான தகவல் எதுவும் இல்லை. வைரலான வீடியோ பதிவின் கீழ் நெட்டிசன்கள் காரோட்டியின் அலட்சியத்தை விளாசி வருகின்றனர். ஹேண்ட் பிரேக்கை இழக்க முடியாத அளவுக்கு அப்படி என்ன அவசரம்? தேவையில்லாமல் மோட்டார் சைக்கிள்களுக்கு தான் பாதிப்பு என அக்காரோட்டியை கடிந்து கொண்டனர். காரை நிறுத்தும் போது ஹேண்ட் பிரேக்கை இழக்க வேண்டும் என்பது கூடவா தெரியாது? இது வாங்கிய லைசன்ஸா இல்ல என ஒருவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கைவிலங்குடனும் வெறும் காலிலும் அதிவேகமாக ஓடி உலக சாதனை படைத்த மெலிந்தர் கவுர் தேசிய முன்னாள் ஓட்டப்பந்தய வீராங்கனையும் 5 முறை மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றவருமான மெலிந்தர் கவுர் 2 புதிய சாதனைகளை ஏற்படுத்தியுள்ளார். செதாபாக் அரேனா சுகான் குவாலாலம்பூர் அரங்கில் கைவிடப்பட்ட நிலையில் பெண்களுக்கான 1 மைல் தூரம், அதாவது
3.6 கிலோமீட்டரை அதிவேகத்தில் கடந்தும் அதே தூரத்தை வெறும் காலில் ஓடியும் நேற்று அச்சாதனைகளை அவர் படைத்தார். கை விலங்கிடப்பட்ட நிலையில் 1.6 கிலோமீட்டர் தூரத்தை 5 நிமிடங்கள் 57 வினாடிகளில் ஓடி முடித்த மிலிந்தர் 2018 அயர்லாந்தின் சாண்டா ஹிக்சன் செய்திருந்த உலக சாதனை நேரமான 6 நிமிடங்கள் 37 வினாடிகளை முறியடித்தார். பின்னர் 1.6 கிலோமீட்டர் தூரத்தை வெறும் காலில் அதிவேகத்தில் ஓடிய பெண் என்ற இரண்டாவது சாதனையும் அவர் பதிவு செய்தார். அது இதுவரை யாரும் முயற்சி செய்யாத சாதனையாகும். சாதனை நேரத்திற்கான அளவுகோலாக கின்னஸ் உலக சாதனை தரப்பு 6 நிமிடங்கள் 5 வினாடியை நிர்ணயித்த நிலையில் மெலிந்தர் 6 நிமிடங்கள் 4 வினாடிகள் வெறும் காலில் ஓடி முடித்தார். தனது இவ்விரு சாதனைகளையும் உலக கின்னஸ் சாதனை புத்தகத்தில் அங்கீகரிக்கப்படுவதற்கு மெலிந்தர் காத்திருக்க வேண்டும். என்றாலும் கை விலங்கிடப்பட்ட நிலையில் அவர் ஓடி நிகழ்த்திய சாதனை மலேசிய சாதனை புத்தகம் அங்கீகரித்து நேற்று அவருக்கு அதற்கான சான்றிதழை வழங்கியது. 36 வயது மெலிந்தர் ஏற்கனவே ட்ரெட்மில்லில் 25 மணி நேரங்களுக்கு இடைவிடாமல் ஓடியது, 12 மணி நேரங்களுக்கு பின்னோக்கி ஓடியது போன்றவற்றிற்கான மலேசிய சாதனைகளை வென்றுள்ளார். கிளான் தெற்கு துறைமுகத்தில் தீ, 14 கொள்கலன்கள் பாதிப்பு. கிளான் புலாவிண்டாவில் உள்ள மேற்கு துறைமுகத்தில் பல்வேறு தொழில்துறை சரக்குகளை ஏற்றியிருந்த 14 கொள்கலன்கள் சனிக்கிழமை மதியம் தீப்பற்றிக் கொண்டன. தகவல் கிடைத்து 24 பேருடன் சிலாங்கூர் தீயணைப்பு மீட்புத்துறை சம்பவ இடம் விரைந்தது. ஒரு கொள்கலனில் மட்டுமே தீ ஏற்பட்டதாகவும் அது முழுமையாக எரிந்து போனதாகவும் தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. எனினும் தீயணைப்புத்துறை பரிசோதித்ததில் மொத்தமாக 14 கொள்கலன்கள் தீயில் சிக்கியது கண்டறியப்பட்டது. பிற்பகல் 2:39 மணி வாக்கில் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட நிலையில் யாருக்கும் காயமோ உயிர் சேதமோ ஏற்படவில்லை. தீ பற்றிய கொள்கலன்களை அப்புறப்படுத்தும் பணிகளை மேற்கு துறைமுக தரப்பு மேற்கொண்டு வருகிறது. நிர்வாண வீடியோவை வைரலாக்குவேன் என மிரட்டிய இந்தோனேசிய பெண் பயத்தில் 44,500 ரிங்கிட்டை பறிகொடுத்த ஜெம்போலை சேர்ந்த முதியவர். தனது நிர்வாண வீடியோவை வைரலாக்கப் போவதாக மிரட்டிய வெளிநாட்டு பெண்ணிடம் நெகிரி செம்பிலான் ஜெம்போலை சேர்ந்த முதியவர் 44,500 ரிங்கிட் பணத்தை பறிகொடுத்துள்ளார். பேஸ்புக் வாயிலாக அறிமுகமான அயுனிசெரி என்ற பெண்ணிடம் 61 வயது அவ்வாடவர் அப்பணத்தை இழந்ததாக ஜெம்போல் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் பூச்சாங் ஹுக் தெரிவித்தார். ஜூன் 3ஆம் தேதி ஆடைகள் எதுவும் இன்றி வீடியோவில் அழைத்த அந்த இந்தோனேசிய பெண் அம்முதியவரையும் அதேபோல் ஆடைகளை களைய சொல்லியிருக்கிறார். 1 நிமிடம் நீடித்த அவ்வழைப்பை அப்பெண் பதிவு செய்வார் என்று முதியவர் கனவிலும் நினைக்கவில்லை. அதனை பதிவு செய்த முதியவரின் கைபேசிக்கே அனுப்பிய அப்பெண் தாம் கேட்கும் பணத்தை கொடுக்காவிட்டால் வீடியோவை வைரலாக்கிவிடப் போவதாக மிரட்டியுள்ளார். இதனால் பயந்து போன ஓய்வு பெற்ற அரசு ஊழியருமான புகார்தாரர் ஜூன் 5 முதல் ஜூன் 7 வரை 6 முறை தடவாக மொத்தம் 44,500 ரிங்கிட்டை அப்பெண் கொடுத்த வெவ்வேறு வங்கி கணக்குகளில் போட்டுள்ளார். மேலும் அதே போன்று 58,500 ரிங்கிட்டை கொடுத்தால் அப்பிரச்சனையை அதோடு முடித்துக் கொள்ளலாம் என்றும் அப்பெண் நெருக்குதல் அளித்துள்ளார். கையில் இருந்த மொத்த பணமும் முடிந்து போனதால் வேறு வழியின்றி அந்நபர் போலீசில் புகார் செய்தார். 15 வயது பெண் நோயாளியிடம் ஆபாச சேட்டை, போலீஸ் ஜாமீனில் மருத்துவர் வெடிவைப்பு. பேராக் பாரட்டில் 15 வயது பெண்ணை மானபங்கம் செய்த சந்தேகத்தின் பேரில் கடந்த செவ்வாய்க்கிழமை கைதான மருத்துவர் போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். 3 நாள் விசாரணை தடுப்பு காவல் முடிவடைந்ததை அடுத்து 29 வயதுடைய அவ்வாடவர் விடுவிக்கப்பட்டதாக பேராக் தெங்கா மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் ஹெப்சுல் ஹெல்மி ஹம்சா கூறினார். அம்மருத்துவர் பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் மேலும் சிலரின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. விசாரணை தொடருகின்றது. அது முழுமை பெற்றதும் மேல் நடவடிக்கைக்காக சட்டத்துறை அலுவலகத்திடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்றார் அவர். சங்காட் மெலின்தாங் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் வைத்து அம்மருத்துவர் தனக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்ததாக அந்த 15 வயது பெண் முன்னதாக போலீசில் புகார் செய்திருந்தார். இதையடுத்து 2017 சிறார் பாலியல் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் அந்நபர் கைதானார். அக்டோபர் கட்சி தேர்தலில் பெர்சத்து தலைவர் பதவி போட்டியிடப்படாது. இவ்வாண்டு அக்டோபரில் நடைபெறவிருக்கும் பெர்சத்து கட்சி தேர்தலில் அதன் தலைவர் போட்டியிடப்படாது. வெள்ளிக்கிழமை நடைபெற்ற கட்சியின் உச்சமன்ற கூட்டத்தில் அம்முடிவு எடுக்கப்பட்டதாக பெர்சத்து பொதுச் செயலாளர் டாக்டர் ஸ்ரீ ஹம்சா சைனுடீன் கூறினார். வரும் கட்சி தேர்தலில் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் தலைவர் பதவியில் நீடிக்க வேண்டுமா என கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்ற சிறப்பு
ஆண்டு பொது பேரவையில் ஏற்கப்பட்ட முடிவு ஏற்ப அது அமைவதாக அவர் சொன்னார். தேசிய துணைத் தலைவர் உள்ளிட்ட மற்ற எல்லா பதவிகளுக்கும் கட்சியின் அமைப்பு விதிகளுக்கு ஏற்ப தேர்தல் நடத்தப்படும் என்றார் அவர். இவ்வேளையில் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு ஆதரவு தெரிவித்த பெர்ஜத் மக்கள் பிரதிநிதிகள் 7 பேர் மீதான அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்தும் உச்சமன்ற கூட்டத்தில் பேசப்பட்டது. நீண்ட நாட்களாக இழுபறி போய்க் கொண்டிருந்த நிலையில் பெர்ஜத் கட்சியில் அவர்களின் உறுப்பியம் ரத்தானதாக கடந்த வாரம் அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.